அன்னாசி பழத்த முழுசா வாங்கிட்டு வந்தா டிஃப்ரெண்ட்டா கட் பண்ணி தர சொல்லுவான்னு பயந்துட்டு தான் கட் பண்ண பீஸே வாங்கிட்டு வந்தேன். ஆனா அதுலேயும் ஒரு ட்விஸ்ட், எனக்கு ஜூஸ் தான் வேணும்னு. கேட்டுட்டா எனக்கு செஞ்சு கொடுக்காம இருக்க முடியாது, மனசு கேட்காது. ஸோ அது என்ன ஒரு பெரிய வேலையா? ஸோ அது வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். நான் வெளியில் போயிருந்தேன், வரத்துக்கு மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு. காலையிலே லஞ்செல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஹஸ்பண்ட் தான் தம்பியை பார்த்துக்கிட்டாங்க. நான் தனியாக உட்காந்து சாப்பிட்றேன்னு இந்த மேடம் எனக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம தன்வி டெய்லர்ஸில் கொஞ்சம் டெய்லரிங் ஒர்க்லாம் இருந்தது, அதுக்கு தான் மார்க்கிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஈவினிங்கே ஆகிடுச்சு. தம்பி வெல்லம் போட்டு பால் காய்ச்சி கொடுத்துட்டு நாங்களும் டீ போட்டு குடிச்சிட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போச்சு. ஏன்னா எப்பயுமே ஈவினிங் டைம் நாங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். என் செல்லக்குட்டிங்களெல்லாம் நாங்கள் விற்க போகிறோம், அதாவது என் கோழி குஞ்செல்லாம் கொடுக்க போகிறோம். ஏன்னா பக்கத்தில் தோட்டம் தான் இருக்குது இல்லைங்களா, மஞ்சள் போட்டிருக்காங்க, வெங்காயம் போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் போய் சேதப்படுத்துது. ஸோ வித்தரலான்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன குஞ்சுக தான், இன்னும் அவங்க அம்மாவே பிரிய விடலை. எனக்கு மனசே சரியில்லை.